கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோயில்ல நவீன் துர்கா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி போய் பார்க்கும்போது கல்யாணம் முடிஞ்சிருது. கார்த்தியை பார்த்ததும், டே கார்த்தி, நீ தான் வீட்டில் பேசி எங்களுக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நவீன். இதை கேட்டதும் கார்த்திக்கு கோவம் வருது. அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு எங்களை பெற்றவங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? சரி, நடந்து முடிஞ்சது. நீ கொஞ்ச நாளைக்கு வெளியில் இரு, துர்காவை பார்க்க வரேங்கிற சாக்கில் நீ அங்கே வந்துடாதுடான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு போகிறாங்க நவீன். துர்காவை இங்கே பாரு துர்கா, உங்கள் அம்மா உனக்காக எவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. நீ யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே. உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன நடக்குன்னு தெரியுமாங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க ராஜா, எனக்கு எங்கள் அம்மா பார்த்த மாப்பிள்ளை பிடிக்கல, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறாங்க துர்கா. சரி சரி, வா வீட்டுக்கு போகலாம். அவங்க அம்மா எல்லாருமே வீட்டில் இவனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லவும் சரின்ட்டு துர்கா வர்றாங்க. துர்கா கார்த்தி கூட்டிகிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. துர்காவை அழைச்சிட்டு வாங்க, மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி வந்து சொல்கிறாங்க, அம்மா துர்கா கோயிலுக்கு போயிருக்கா, ஏதோ வேண்டுதல் வச்சுருந்தாலாம், அதை முடிச்சுட்டு வரேன்னு போயிருக்காங்கிறாங்க. என்ன இன்னைக்கா பார்த்து கோயிலுக்கு போவா? நாளைக்கு கூட போயிருக்கலாங்கிறாங்க. இல்லைம்மா, இன்னைக்கு தான் அவள் ஏதோ மனசு சரியில்லைன்னு சொன்னா, சரி கோயிலுக்கு போயிட்டு வரட்டும்னு நான் அந்த அம்மா அனுப்பிச்சு வச்சேங்கிறாங்க ரேவதி. சரி சரி, கோயிலுக்கு போகிறது நல்ல விஷயம் தானே, போயிட்டு வரட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, அடடா கோயிலுக்கு தானே போயிருக்கு, நல்ல விஷயந்தான், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, பொண்ணு எப்போவோ வர நேரத்தில் வரட்டும், நாங்கள் தான் நேற்றே பொண்ணை பார்த்துட்டோமே, நம்ம நல்ல நேரத்தில் தட்டை மாற்றிக்கலான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, எதுக்கும் என் பொண்ணு வந்துருட்டுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. துர்கா வரட்டுன்னு சொன்னதுமே சந்திராவுக்கு சரியான கோவம் வருது. அக்கா ஏன்டா இப்படி பண்ணுறா? அவங்க தான் பொண்ணை பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, இவ தட்டை மாற்றிட்டு போக வேண்டியதானே. தட்டை மாற்றிட்டா அடுத்தது பொண்ணு கொடுத்தே தானே ஆகணும். சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நாம் நினச்ச மாதிரி சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க சந்திரா. திரும்பி பார்க்கும்போது கார்த்தியும் துர்காவும் வராங்க. வந்ததுக்கப்புறம் துர்கா எங்கே போனேன்னு கேட்குறாங்க. அம்மா அம்மா கோயிலுக்கு போனேங்கிறாங்க. சரி சரி, போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க, ரெடி ஆகிவான்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிம்மான்னு அழுதுகிட்டே போகிறாங்க துர்கா. கார்த்தி வந்ததும் கார்த்திகிட்ட போய் ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சு எங்கே இருந்தான்னு கேட்குறாங்க. துர்காவுக்கும் நவீனுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ராஜா சொல்கிற அப்படின்னு கேட்கவும், ஆமாம், துர்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, உங்கள் அம்மா தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இப்போவும் அவளை இஷ்டம் இல்லாமல் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேங்கிறாங்க. அம்மா தான் அவளோட மனசை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்னதான் செய்யறதுங்கிறாங்க. சரி இப்போதைக்கு தட்டு தானே மாத்துறாங்க, முடியட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி சொன்னதை கேட்டதும் ரேவதிக்கு சரியான கோவம் வருது. வந்து துர்காவை பார்க்க வராங்க. வந்து பார்க்கும்போது துர்கா கயித்துல புடவை போட்டு தூக்கு போடுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் ரேவதிக்கு அதிர்ச்சியா இருக்கு. துர்கா அப்படின்னு சத்தம் போட்டதும் போய் வாங்கி ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கேன், ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கிறேன்னு கேட்குறாங்க. அக்கா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, நான் சொன்னாலும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சது, நான் விருப்பப்பட்டு நவீன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன், நவீனுக்கு எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுங்கிறாங்க துர்கா. சரி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டே சரி, ஆனால் இப்படி ஒரு முடிவு நீ எடுக்கவே கூடாதுல்லங்கிறாங்க. நானும் நவீனும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த தைரியமாக அம்மா கிட்ட சொல்ல எனக்கு தைரியம் இல்லாதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேங்கிறாங்க துர்கா. இதுக்கு நேரம் வரட்டும், நானே சொல்கிறேன், நீ அதுக்காக அவசரப்பட்டு இப்படியெல்லாம் முடிவு எடுக்காதேன்னு சொல்கிறாங்க. பார் துர்கா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பு இல்லை, எல்லாத்துக்கிட்டையும் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். அவசரப்பட்டதும் இல்லாமல் நீ இப்படி ஒரு காரியத்துக்கு துணிஞ்சிருக்கே, இது பெரிய தப்பல்லவா? எந்த விஷயத்தையுமே சமாளிக்க தெரியலைன்னா அதுக்கு சாகிறது தான் வழியா? நீ இப்படியெல்லாம் தப்பாக முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு துர்கா கிட்ட சத்தியம் கேட்குறாங்க ரேவதி. அக்கா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நான் இப்போ இல்லைக்கா இனிமேல் இப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க துர்கா. ரோஹிணி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இதை சந்திரா கவனிச்சிடுறாங்க. சந்திரா வந்ததும் ரோஹிணியை பார்க்குறாங்க. ரோஹிணி எதுக்காக இப்படி வாந்தி எடுக்கிறா? அடிக்கடி வாந்தி எடுக்கிற மாதிரி தெரியுதே, சரி போய் கேட்கலான்ட்டு போகிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரியும் கூப்பிட்றாங்க. அக்கா ரோஹிணி ஏதோ வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கு, அவளுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, என்னன்னு கேளு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ரோஹிணி கிட்ட கேட்கும்போது மயில் வாகனம் பதறாங்க. அச்சோ, ரோஹிணி எங்க உண்மையை சொல்லிடுறாளோன்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணியும் இவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சமாளிக்கிறாங்க. இல்ல, நான் காலையில சாப்பிட்டது போதே எனக்கு தொமட்டலா இருந்துச்சு, சாப்பிட்டது சேரலைங்கிறாங்க ரோஹிணி. ஓ அப்படியா, சரி சரி, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாத்தையும் ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா சொல்றாங்க. இதை பாரு ரோஹிணி, வாமிட் பண்ணா உடனே போய் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், வா ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாங்கன்னு கூப்பிடுறாங்க சந்திரா. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல் போனால் கண்டிப்பாக டாக்டர் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்களே. சின்னத்துக்கு எப்போவுமே சந்தேகம் வந்துடும், அந்த சந்தேகத்தால் இப்போ உண்மை வெளியே வந்துட்டா என்ன செய்யறதுன்னு நினச்சிட்டு மயில் வாங்கினா அவசரப்படுறாங்க. வாந்தி தானே எடுத்துட்டு இருக்கா, இதுக்கு போய் எதுக்குங்க ஹாஸ்பிட்டல் போகணும்? ஏதோ ஒத்துக்காத ரேவதி சாப்பிட்டா அதனால வாமிட் ஆயிருக்கு, இதுக்கெல்லாமா ஹாஸ்பிட்டல் போவாங்கன்னு கேட்குறாங்க மயில் வாங்கினா. உண்மை தெரிஞ்சா நிச்சயமா அம்மாவே இந்த குழந்தைய வளர விட மாட்டாங்க. இந்த விஷயம் இவங்க யாருக்கும் தெரியாமல் இருக்க வரைக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு, சித்தி சாப்பிட்டது தானே ஒத்துக்கல, இதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க
ரோகிணி. அப்பவும் சந்திராவுக்கு சந்தேகம் தெரியல. இல்லையே, ரோகிணி பேசுறதே சரியில்லை, வாமிட் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னு கேட்டா வாங்கணும் ரோகிணி 2 பேரும் சேர்ந்து நம்ம கிட்ட சமாளிக்கிற மாதிரியே இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, ஆனா நம்ம கிட்ட மறைக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுதுன்னு சந்திராவுக்கு சந்தேகம் வருது. ரோகிணி ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அழுதுட்டு இருக்காங்க. மயில்வாகனை வந்து சமாதானம் பண்றாங்க. இதை பாரு ரோகிணி, நம்ம சகல சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே பொறுமையா இரு, அவங்க எல்லாரும் சந்தேகப்படுற அளவுக்கு நீ காட்டிக்காதேங்கிறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்குங்க இந்த விஷயத்த மறைக்க முடியுங்கிறாங்க ரோகிணி. நம்ம என்னங்க அப்படி தப்பு செஞ்சுட்டோம், இவ்வளவு நாளா குழந்தையிலேன்னு அழுதுட்டு இருந்தோம், இப்போ குழந்தை வரம் கிடைச்சு நம்ம வெளியில சொல்ல முடியாம சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாம எப்படி எல்லாம் எல்லாத்துக்கிட்டையும் மறைக்க வேண்டியதா இருக்கு. நான் இவங்க கிட்ட எல்லாம் பொய்ய சொல்லி இப்படி ஒரு உண்மையை நான் எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்க முடியும். ரோகிணி அழுகாத, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி எல்லாம் அழுகாது ரோகிணி, குழந்தைக்கு ஆகாது, அழுகாதுன்னு சொல்றாங்க மயில்வாகனம். நடக்கிறதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, எத்தனை நாளைக்கு இதெல்லாம் மூடி மறைக்க முடியும், மூடி மறைக்கிற விஷயமா இது. இப்படி ரோகிணி சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மயில்வாகனும் சமாதானம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க கார்த்தி வராங்க. ஏங்க அழுகுறீங்க, இதுக்கு எதுக்கு அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. கார்த்தி, பாத்தீங்களா சகல, இதை நான் பேசாம அத்துக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா எவ்வளவு பிரச்சனை முடிஞ்சு, எவ்வளவு நாளைக்கு இதை பத்தி மூடி மறைச்சு வைக்கிறது. ரோகிணி பாருங்க, இதை நினைச்சு எப்படி அழுதுட்டு இருக்காங்கிறாங்க மயில்வாகனம். எங்க ஒரு நிமிஷம் இந்த விஷயத்தை மட்டும் அத்தைக்கிட்ட சொன்னீங்கன்னா அத்தை என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியுமில்ல, அவங்க தப்பான முடிவு தான் எடுப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயத்தை பத்தி நீங்க இதை பத்தி எதுவுமே பேசாதீங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு தானே, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, அதுக்கப்புறமா அத்தைக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்கள புரிய வச்சுக்கலாம். அவசரப்பட்டு இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அப்புறம் உங்க குழந்தை உங்க கைக்கு கிடைக்காது. இந்த குழந்தை வர நேரம் தானே 2 குடும்பமும் ஒன்று சேருதுன்னு முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த குழந்தைய கையில் எடுக்கிற கூட விட மாட்டாங்க, தப்பான முடிவு எடுத்துருவாங்க. இந்த உண்மையை பத்தி யார்கிட்டயும் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்றாங்க. கார்த்தி, என்ன பசங்களை இப்படி சொல்ற, வாய் தவறி கூட இந்த குழந்தை செத்துடும்னு சொல்லிட்டாதப்பாங்க. வேண்டின தெய்வம் எங்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்கு, இந்த குழந்தை எங்களுக்கு வேணும், அப்படி தவறி கூட இப்படி ஒரு வார்த்தையை இனிமே எங்ககிட்ட சொல்லாதீங்கிறாங்க. என்னங்க செய்யறது, அத்தை தான் முட்டாள்தனமான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம ஒரே நாளையில உடைக்க முடியாது. எல்லாம் மொல்ல மொல்லத்தான் நம்ம உடைக்கணுமே தவிர அவசரப்பட்டு ஏதாவது சொன்னா அது குழந்தைக்கு தான் ஆபத்தா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை பத்தி வெளியில காட்டிக்காதீங்கிறாங்க. சரிங்கிறாங்க மயில்வாகனமும் ரோகிணி. சந்திராவுக்கு சந்தேகமே தெரியல. இல்லையே, அவ ஏதோ மறைக்கிறான்னு மட்டும் உண்மை தெரியுது. அவளுக்காக இவங்க எல்லாரும் வந்து பறிஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அக்கா கிட்டயும் என்கிட்டயும் ரோகிணி உண்மையை மறைக்கிறான்னு நல்லா தெரியுது. சரி, இதை பத்தி நம்ம சிவனாண்டி கிட்ட சொல்லி வைக்கலான்னு அவங்க வீட்டுக்காரர் சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி இதை கேட்டுட்டு அப்படியா சொல்ற, சரி சந்திரா, இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம தான் அந்த வீட்டுல எந்த ஒரு சந்தோஷமும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சு ஜோசியர் நம்ம சொன்ன மாதிரி சொன்னார்ல, அதை கேட்ட உங்க அக்காவும் நம்பினா இல்லையா. ரோகிணி மறுபடியும் வாமிட் பண்ணானா அவளை விட்டு வைக்காத, நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்கிறாங்க. குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒன்று இருக்கவே கூடாது சந்திரா, நம்மளை பழி வாங்கினவங்கள நம்ம பழி வாங்கியே தீரணுங்கிறாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றதா சரி. எங்க அக்கா இந்த குழந்தை வேண்டவே வேண்டாங்கிற முடிவுல தாங்க இருக்கா. ஆனா இதையும் தாண்டி ரோகிணி எதனால வாந்தி எடுக்கிறன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க சந்திரா. சந்திரா உன்னையும் என்னையும் சேர்ந்து வாழ விடல, நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சு வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல யார் நிம்மதியா இருக்க விடக்கூடாதுங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாங்க, அந்த கோவம் எனக்குள்ளேயும் இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சு நமக்குன்னு ஒரு குழந்தை இல்லாமையே போச்சு பாருங்க. அந்த கோவம் வெறி, எங்க அக்காவை பழி வாங்கணுங்கிற எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. எங்க அக்காவை நான் சும்மா விட போறது இல்லைங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, சரி, இனிமே அங்க என்னெல்லாம் நடக்குதுங்கிறத எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்கிறாங்க. சரிங்கிறாங்க சந்திரா. துர்காவோட கல்யாண விஷயத்துல சந்திரகலா ரொம்பவே மும்முரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த மயில்வாகனத்துக்கு ராஜராஜனுக்கெல்லாம் கூட சந்தேகம் வருது. துர்கா எதுக்காக இந்த கல்யாணத்துல இவ்வளவு அவசரப்படுறா, ஆர்வம் காட்டுறா, அவ காட்டுற ஆர்வத்தை பார்க்கும்போது சந்தேகமா இருக்குது இல்லைங்க மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜராஜன். ஆமா மாமா, எந்த விஷயத்திலயுமே நழுவிக்கிட்டு போற ஆளு இந்த சந்திராவோட கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு சின்னத்தை வேலை பார்க்குறாங்க, இப்படி பார்க்கக்கூடிய ஆளே கிடையாதுங்கிறாங்க மயில்வாகனம். சரி, நல்ல விஷயத்தானே செய்கிறான்னு நம்மளும் வந்து எதுவும் பேச முடியாது, அசால்ட்டா இருக்கவும் முடியாது. நடக்கிறது நடக்கட்டும், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறாங்க. துர்காவுக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லைங்கிறா. சந்திராத்தை ஏன் இப்படி எல்லாம் அவசரப்பட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ சந்தேகமாவே இருக்குது, எங்கேயோ இடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்பாடா, நாம போடுற திட்டமெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. எப்படியோ ஜோசியரை வர வச்சு துர்காவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லாம இருக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும். அக்கா மனசு மாறதுக்குள்ளேயா ஜோசியரை வர வச்சு 4 நட்சத்திரமெல்லாம் குறிச்சு கல்யாணத்தை தடபடலாம் நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திரா. சாமுண்டீஸ்வரி ஜோசியர்கிட்ட கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு இருக்காங்க. சந்திரா சிவனாண்டி 2 பேரும் போட்ட திட்டப்படி ஜோசியரும் நாளை குறிச்சு கொடுக்குறாங்க. சாமுண்டீஸ்வரியும் ஜோசியர் சொன்னதை நம்பிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கார்த்தி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கார்த்திக்கு மாப்பிள்ளை குடும்பத்து மேல சந்தேகம் வருது. சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த மாப்பிள்ளை குடும்பம் நடிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு எப்படி உண்மையை உடைக்கிறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.